மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேதாரண்யத்தில் மக்கள் முன்னிலையில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அரசாங்கம் மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி அதிகமான தொழிலை கொண்டு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். எங்க ஆக்குனாங்க? கரண்ட் பில் அதிகப்படுத்துறதையும் தொழில வேற மாநிலத்துக்கு போயிட்டு, கரண்ட் பில் அதிகப்படுறதையும் வேற மாநிலத்துக்கு போயிட்டு. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கரண்ட் பில் இன்னைக்கு நகராட்சியில் பார்த்தீங்கன்னா எழுத எல்லா பகுதியிலுமே 52% கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. வருடத்திற்கு 5% உயர்வு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துல 15, கிட்டத்தட்ட 15, 52, 67% கரண்ட் சார்ஜ் உயர்த்திட்டாங்க. அது பீக் அவர் கடையில் பீக் அவர், அதுக்கு தனி ரேட். நகராட்சி பேரூராட்சி இந்த பகுதியில் வீட்டு வரி 100%. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்போ 2000 ரூபாய் கட்டணும். கடை வரி அதிமுக ஆட்சியில் 1500 ரூபாய் கட்டினீங்களா, இப்போ 150% உயர்த்தி கட்டணும். கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கட்ட வேணும். இந்த அரசாங்கம் தேவையா? குடிநீர் வரி, குப்பைக்கு வரி போட்டார், குப்பைக்கும் வரி. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவிலே இல்லை. அப்படி படு மோசமான அரசு தொடர வேணுமா? சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சியில் என்ன மக்கள் நன்மை கண்டாங்க? எதுவுமே கிடையாது. குடும்ப ஆட்சி. இன்னைக்கு திமுகவில் குடும்ப ஆட்சி. திரு கருணாநிதி இருந்தாரு, அப்புறம் திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இப்ப இன்பநிதினு ஒருத்தர் வந்து பின்னாடி வரப்போறார். ஏங்க இப்படி குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இதுக்காக இவர்களை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை கவனிக்கல, அவர் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கார் ஸ்டாலின். ஓட்டு போட்ட மக்கள் தங்களுக்கு தேவையான நன்மைகளை இந்த அரசு செய்யும் என்று எதிர்பார்த்தீங்க. ஆனா உங்க குடும்பத்தை திரு ஸ்டாலின் பார்க்கவில்லை. அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் திரு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். நாட்டு மக்களுக்கு பட்டலாமம் செலுத்திட்டார். ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அரசாங்கம், எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்கள் எடை போட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நல்லாவரை நல்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட இந்த ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அதுதான் நடக்குது. லஞ்சம் இல்லாத துறையே இல்லை. டாஸ்மாக் உங்களுக்கு 10 ரூபாய்னா யாருன்னு தெரியும். 10 ரூபாய்னா யார் பேர் வருது ஞாபகம்? நல்லா சத்தமா சொல்லுங்க. அவரு எங்க கலால்துறை மந்திரியா இருக்கும் போது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை இருக்குது. அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் கரூர் கம்பெனியை எடுத்துக்கிட்டது. எங்கெங்கெல்லாம் அதிகமாக டாஸ்மாக்ல விற்பனை ஆகுதோ அந்த பகுதியெல்லாம் அங்க இருக்கிற அந்த பார் லைசன்ஸை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 5400 கோடி இதை ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 1.5 கோடி பாட்டில் விற்றா 15 கோடி இந்த 10 ரூபா டாஸ்மாக்ல இருந்து வருது. அப்படின்னா மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி இந்த டாஸ்மாக் சம்பாதிச்சு. அப்படின்னா இத்தனை கிட்டத்தட்ட 4 வருஷத்துல எவ்வளவு கோடி சம்பாதிச்சிருக்கான்னு பாருங்க. அதோட வேடிக்கை என்னன்னா, எதிர்கட்சிகள்லாம் சொல்லல, பொதுமக்கள் சொல்லல, திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருப்பதாக வலைதள செய்தி. யார் சொன்னது? திமுக அமைச்சர் ஒருத்தர். அப்படின்னா 30,000 கோடி ஊழல் செஞ்சான்னு ஒத்துக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஊழலாட்சி தேவையா? இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு திமுக அரசு. அரிசி பேர் ஊழல், வீரான ஊழல், ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு ஊதுவாளர் ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழலின் ஊற்றுக்கண். அப்படிப்பட்ட திமுக கட்சி மீண்டும் ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு, சட்ட ஒழுங்கு இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டியில் ஒரு பெண் 10 வயசு மதிக்கத்தக்க பெண் நடந்துட்டு போகுது. அப்படியே பின்னாடி ஒரு ஆண் போய் அந்த பெண்ணை அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுவரை கண்டுபிடிக்கல. இன்னைக்கு அதே மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பட்டி பகுதியில் இன்னைக்கு ஒரு சிறுமிய இப்படி பாலியல் நடந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட மோசமான அவல ஆட்சி தொடர வேணுமா? அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் கஞ்சா போத, கஞ்சா விற்காத இடமே இல்லை. எல்லா பகுதியிலும் கஞ்சா விற்குது. இந்த மாவட்டத்தில் கூட நாகப்பட்டினத்தில் 150 கோடி மதிப்புள்ள இந்த போதைப் பொருளை பிடித்ததா பத்திரிகை செய்தி. இப்படி போதை பொருள் நிறைந்த மாநிலம், அதை ஆளுகின்ற ஆட்சி தேவையா? இந்த போதைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அடிமையாகி சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்தில் பார்க்கிறோம். பல முறை சட்டமன்றத்தில் இது குறித்து பேசினேன், ஊடகத்தின் வாயிலாக என்னுடைய கருத்துக்களை தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தோம். ஆனால் செவடங்காதில் சங்குதுற மாதிரி இந்த அரசாங்கம் எதுவுமே கவலைப்பட்டுக்கல. அதனால போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி அந்த போதைக்கு மக்கள் எல்லாம் அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி பார்க்கிறோம். இப்பதான் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யார் சொன்னது? முதலமைச்சர் சொல்றாரு, போதையின் பாதையில் செல்லாதீர் அப்படின்னு தொலைக்காட்சியில் சொல்றாரு. ஏப்பா, நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா இப்படி விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றார். ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேணுமா? இப்ப இன்னொரு அவதாரம் எடுத்துக்கிட்டாங்க திமுக காரன். முதலமைச்சர் இப்படி ஒரு 46 கோரிக்கை அடங்கிய இந்த விளம்பரத்தாளை எடுத்துக்கிட்டு ஊடு ஊடா வர போறாங்க. யாரு? உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இது நான் வரைக்கும் யாரோட இருந்தாரோ தெரியல. இப்பதான் உங்களோட ஸ்டாலின் வந்திருக்காரு. 46 பிரச்சனை இருப்பதாக இந்த தாள் அடிச்சு அரசாங்கமே ஒத்துக்கிட்டது. இதுக்கு ஸ்டாலின் தொடக்க விழா கண்டிருக்காரு சிதம்பரத்தில் 3 நாளைக்கு முந்தி. அப்படின்னா இன்னும் ஆட்சி 8 மாசம் தான் இருக்கும். 4 வருட காலமா இந்த 46 பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குது. இந்த ஆட்சிக்கு தெரியுமில்ல, ஏன் தீர்த்து வைக்கல? ஏங்க தீர்த்து வைக்கல? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதனால மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிறார். நான் சதுரங்க வேட்டையில் ஒரு வசனம் வரும், மக்களை ஏமாற்ற வேணும்னா ஆசையை தூண்ட வேணும்னு. உங்களுக்கெல்லாம் ஆசையை தூண்டி இப்படிப்பட்ட ஒரு தாள் அடிச்சு வீட்டுக்காக வந்து கொடுக்கிறார். அதோட கேவலம், இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. இந்த அரசாங்கம் திமுகவில் உறுப்பினரே யாரும் சேரல. உடனே ஸ்டாலின் பார்த்தால் ஓரணியில் தமிழ்நாடு பேரை வச்சாரு. வீட்டுக்கு போய் கதவை தட்டி, அம்மா தாயே நீங்க எங்க கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துங்க கெஞ்சுற அளவுக்கு கேவலமா போன கட்சி திமுக கட்சி. எங்க கட்சி பத்தி பேசுற, எங்களை பத்தி விமர்சனம் செய்யற திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் அருகலையும் இல்லை. அண்ணா திமுக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தொடங்கப்பட்ட கட்சி. இதை புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வ சக்தி படைத்த அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி. இருவரும் தலைவர் வழியிலே நடக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அம்மா மறைவுக்கு பிறகு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நன்மதிப்பை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களை போல் ஊழல் நிறைந்த கட்சி அல்ல, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி அரசாங்கமும் இல்ல. மக்களுக்கு என்ன எண்ணுகின்றார்களோ அதை எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். அது முக்கியமானது விவசாயத்தை பாதிக்கக்கூடியது. கடல் நீர் அந்த உட்புகாமல் அங்கே நன்னீர் கடலுக்கு போகாமலும் தடுப்பதற்காக 5 ஆறுகளில் தடுப்பணைகள் சுமார் 570 கோடியில் கட்டினோம். அந்த 2 தடுப்பணை இந்த வேதாரண்யம் தொகுதியில் கட்டி கொடுத்துருக்கோம். அதே போல
இந்த மாவட்டத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை இன்னைக்கு கட்டி கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நல்ல அற்புதமாக கட்டி கொடுத்தோம். அங்கே டாக்டரும் இல்லை, நர்ஸும் இல்லை. எப்படி வைத்தியம் பண்ணுறது? மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு எங்கே நாகப்பட்டினம் பாகத்தில் கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த சிகிச்சை.